வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிட்டத்தட்ட 233வது நாள்லேருந்து 240வது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றதை தான் சேம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எப்படி எடிட் பண்ணியிருந்தேனோ சேம் அதே மாதிரி தான் எடிட் பண்ணியிருக்கேன். சேம் நிறைய இடத்துல நான் மைக் யூஸ் பண்ணல இந்த வீடியோலையும். ஏன்னா சில இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய இடத்துல நான் லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கனால மைக் பறந்துடுது. ஸோ அந்த மாதிரி அந்த சட்டை மாற்றும் போதெல்லாம் மிஸ் ஆயிடுது மைக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா இது ஆகிறனால நார்மல் வ்ளாக் நம்ம பண்ணல இல்லை. ஸோ நம்ம சர்வைவராக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கனால சேம் நான் ஒருத்தன் மட்டும் வ்ளாக் பண்ணுறனால மைக்கை சில டைம் மறந்துடுறேன். ஸோ அதனால் அவ்வளோ அமைதியான இருக்கிற இடத்துல நான் ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா கேட்கும்னு நான் நம்புகிறேன். சேம் என்னென்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன ஆக்சுவலாக பார்க்க போகிறீங்கன்னா 233வது நாள்லேருந்து 240வது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் என்னென்ன கவர் பண்ணேன்னா டார்ஜிலிங், அதுக்கப்புறம் சிக்கிம், அதுக்கப்புறம் இப்போது நான் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த 7 நாள் ஃபுல்லாக இந்த 3 மாநிலத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். டார்ஜிலிங் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, சிக்கிம் பரவாயில்லன்னு சொல்லலாம், வெஸ்ட் பெங்கால் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னென்னா, காலையில் டே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நைட் டைம் உடனே ரொம்ப அதிகமாக இருக்குங்க நார்த் ஈஸ்ட்டில். ஸோ நான் நினச்சது டே டைம் இருக்கும். சேம் ஈவினிங் ஒரு 6:30 இல்லை 6 மணிக்கு நான் இருட்டாயிரும்னு நினச்சேன். பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இங்கே 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் இருட்ட ஸ்டார்ட் பண்ணிடுது. சேம் நிறைய தேயிலை தோட்டம் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. நிறைய இயற்கையான காட்சிகள் மட்டும் தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சேம் நார்த் ஈஸ்ட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெரிஞ்சிருக்கிறதான என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சிருக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் சேம் நிறைய விஷயத்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த நான் கவர் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பாருங்கள். குட் மார்னிங்க, வணக்கம். 233வது நாள் கரெக்டாக நார்த் ஈஸ்ட் சைடில் தான் இருக்கும். கரெக்டாக இங்கே தான் சுக்னான்ற ஒரு ஊரில் தான் இருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக நம்ம அடுத்தடுத்து நிறையா ஊருக்கு போக போகிறோம். ஸோ என்னென்னா பவர் பேங்க் அண்டு ஃபோன் எல்லாமே சார்ஜ் ஏறிட்டுருக்கு. பவர் பேங்க் சார்ஜ் ஏறிட்டுருக்கு, மைக் எல்லாமே சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் ஃபஸ்ட் எனக்கு வெல்கம் பண்ண முதல் ஃபேமிலி இவங்க தான். ஸோ இவங்களை பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இவங்க நல்லா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த சைடில் தான் போகணும். கரெக்டாக சுக்னா தாண்டி சில்குரி தாண்டி சுக்னா வந்திருக்கோம். சுக்னாவிலேருந்து நேராக நம்ம உள்ள டார்ஜிலிங் சைட்லலாம் போகணும். இன்னும் நிறைய வைல்ட் லைஃப் ஏரியாலாம் மீட் பண்ண வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வெல்கம் பண்ண இந்த ஃபேமிலிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேம் இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். இந்த ஃபேமிலி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது பிரதர் நம்ம மதுரைக்காரர் தான், நம்ம மதுரை பக்கம் தான் பிரதர். பார்த்தோன்னே ரொம்ப வத்தலக்குண்டு பக்கம் தான். பார்த்தோன்னே நார்த் ஈஸ்ட் சைடில் நம்ம தமிழ் பேசுகிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், பேசணும் தமிழில் பேசணும், தமிழ்காரன் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே நார்த் ஈஸ்ட் சைடில் பிரதர் இங்கே ஃபினான்ஸ் வேலையாக இருக்காராம். ஸோ பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ 200 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உடல் நிறைய 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுது. சரின்ட்டு சரி தமிழ்நாடுகளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமாம், தமிழ்நாடுக்கு மீன் நம்ம ஊருக்காரங்களை பார்த்துட்டோம் அப்படிங்க, அவங்கள பார்த்தோன்னா நமக்கு தனியாக ஒரு சந்தோஷம் குறிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. உங்கள் நேம் சார்?
என் பேர் ரகு. என் பேர் கோகுல். கோகுல். இங்கேருந்து அதான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணும்போது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதுவும் இருக்குது. சேம் வந்து இந்த மொழி பசின்றதும் இருக்குது. இருக்கும். கட்டாயம் இருக்கும். என்னடா தமிழில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பேசணுமே ரொம்ப நாள் ஹிந்திக்காரங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய மொழிக்காரங்களை பார்க்குறோமா, சரின்ட்டு நம்ம ஊருக்கு ஆளுங்க எப்படா பேசுகிறது, நேரில் பார்த்து பேசுகிறதுன்றது வேறு. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் வந்தோடனே எனக்கு அது ஒரு திருப்தி ஆயிடுச்சு. ஸோ சார் இப்போ அங்கங்கே ஸ்டே பண்ணிக்கிறீங்களா? ஆமாம். இப்போ என்கிட்ட டென்ட் இருக்குது. ஸோ டென்ட் இருக்கால பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணுவேன். சப்போஸ் இல்லைன்னா ஏதாவது சேஃப் ஏரியா பார்த்துட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டு சார்ஜ் எல்லாமே போட்டுக்கிட்டு அப்படியே நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்பப்போ மீட் பண்ணேன், இந்த லாரிக்காரங்களா அப்பப்போ மீட் பண்ணேன், அவங்கள்ட்ட பேசுவேன். ஸோ ஆனால் வந்து இப்போ தான் முதல் முறையாக நாட்டில் டக்குன்னு வந்து எதிர்பாராமல் மீட் பண்ணது உங்களை தான். சேம் வந்து குஜராத்லேயும் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் குஜராத்காரர் தான், அவர் தமிழ் பேசுவார், அவர் ஹோட்டல்காரர். சேம் வந்து இப்போ நான் உங்களை ஃபினான்ஸ் உங்களை அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களை பார்க்குறேன். அடுத்து இப்போ டார்ஜிலிங் தான் போயிட்டுருக்கேன். அதான் கூட கேட்கலான்றது. டார்ஜிலிங் வந்து எப்படி சார், சேஃபான ஏரியா தானே? ஃபுல்லாக டென்ட் போடுற மாதிரி எதுவும் சேஃபாக? நல்ல வேலையாக மீட் பண்ணுறோம். ஸோ இனிமே ஒரு சின்ன உத்வேகம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இனிமேல் நல்லா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொனங்கி போய் தான் இருந்தேன். ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறோம், என்னடா இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினச்சேன். உங்களை பார்த்தோன்னே அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. சேம் வந்து இங்கே வந்து இவங்கள மாதிரி கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் சைடில் வெட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ லுக்கிங் நைஸ் ரைட்? Yeah man, you are looking very good. Thank you ஜஸ்ட் அவங்கள மாதிரி கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகிறது. பட்டு மண்டைக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. அவங்க வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து எடுத்துடுறாங்க, இந்த சைடு ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. பார்ப்போம். ரொம்ப நாள் முடி வெட்டாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நீட்டாக முடி வெட்டியிருக்கேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கிளம்பலாம் வாங்க என் ஃப்ளாகு. ஓகே தேங்க்யூ. அண்ட் சேம் இப்போது ஒரு ரிவருக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது. ஓகே, குளிக்கலான்னு பார்க்குறேன். குளித்து முடிச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடுவேன். குளித்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து டார்ஜிலிங் உள்ளே போக வேண்டியதான். ஸோ டார்ஜிலிங் முன்னாடி தான் இருக்கேன். இப்போது இந்த ஷூக்னான்ற ஊரில் தான் இருக்குது. இப்போ தான் நான் இது முடியை வெட்டு பண்ணேன், முடியை கட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து குளிச்சுட்டு நல்லா க்ளீனாக ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சிட்டு அப்புறம் கிளம்பலான்றது தான் பிளான். வெயிலும் நல்லா அடிக்குது, தண்ணியும் நல்லா இருக்குது. அப்படியே குளிச்சுட்டு கிளம்பலாம். கம்மியாக தான் இருக்குது, பட் இந்த சைடு கொஞ்சம் நல்லா ஆழமாக இருக்குது. அப்படியே உள்ளே இறங்கி குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. வேறு என்ன பண்ணுறது, வேறு எங்கேயுமே தண்ணி இல்லை. பெட்ரோல் பங்க்லேயும் அவ்வளோவா அங்கே குளிக்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கேனா ஓப்பன் பிளேஸில் நல்லா குளிக்கலான்னு பார்க்குறேன், பார்ப்போம். ஸோ ஒரு மாதிரி மொட்டையாக இருக்குது. குளிச்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். எடுத்துடுறேன். ஒரு மாதிரி இருக்குது, அசிங்கமாக எடுத்தாலும் அசிங்கமாக தான் இருக்குது. சரி ஓகே. எனிவே குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். தொப்பியை போட்டுக்கிறேன். முடி வளர்கிற வரைக்கும் இந்த தொப்பி தான். ஸோ அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து டார்ஜிலிங் சொல்லிக்கிட்டே இருக்கு போகணுன்ட்டு. இப்போ தான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ வாங்க போகலாம். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிஸ்கெட்டு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறேன். வாங்க போகலாம். சேம் இப்போது நீங்கள் ஒரு ட்ரெயின் ட்ராக் பார்க்குறீங்கள, ஸோ அங்கே வந்து அடிக்கடி அப்பப்போ ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. கூலர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. நான் மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கேன். மற்றவங்கெல்லாம் வந்து காரில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, கார் இல்லைன்னா பைக்கில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கேன். சேம் வந்து நான் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணேன். உடனே வந்து ஒரு பிரதர் வந்து லிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உடனே லிஃப்ட் கொடுத்துட்டாரு. நேராக டார்ஜிலிங் தான் போகிறாராம் பிரதரும்.
ஸோ நான் வந்து நேராக டார்ஜிலிங் போயிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ தூரம் எப்படா நடக்கிறது, கிட்டத்தட்ட இங்கேருந்து 50 கிலோமீட்டர் இருக்குங்க. என்னென்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரத்தில் வந்தால் இருக்கிறது. ஸோ போயிட்டு அங்கே சேஃப்டியான இடம் பார்த்துட்டு நம்ம டென்ட் போட்டுருவோம். ஸோ போகிறதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நான் அப்படியே காட்டிகிட்டே வரேன். நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம் ஊடல் அப்பப்போ வந்து ரயில்வே ட்ராக்கும் ஜிக்ஜாக்காக போயிட்டுருக்கு. சேம் ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு பாருங்கள். ஜிக்ஜாக்காக வந்து ட்ரெயினும் போயிட்டுருக்கு, சேம் நம்மளும் போயிட்டுருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஜிக்ஜாக்காக போயிட்டுருக்கு, இப்படி போயிட்டுருக்கு. ஊடலை ரோடு போகுது, ஊடலை ட்ரெயினும் போகுது. Very thanks bro, very thanks. This is a very biggest help for me. Thank you. வந்து டார்ஜிலிங் வந்தாச்சு, எல்லா ஜாக்கெட் எல்லாமே போட்டாச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இப்போ டார்ஜிலிங் வந்தாச்சு, கீழே இறங்கிட்டு பெட்ரோல் பங்க் வந்துருச்சு, அங்கே போய் கேட்டுட்டு டென்ட் போட்டு தாங்க. ஒரு வழியாக டார்ஜிலிங் வந்துட்டு பெட்ரோல் பங்கில் கேட்டிருந்தேன். இங்கே சின்ன பெட்ரோல் பங்காக தான் இருக்கான். ஸோ அதனால் வந்து ஹோம் ஸ்டே நாங்கள் அலோவ் பண்ணுறோம். பட் நீங்கள் வந்து ஹோம் ஸ்டே பண்ணலாம், ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ வெளியிலன்னா ரொம்ப கூலாக இருக்கும். அதனால் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மேனேஜருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், சேம் வந்து இங்கே ஒர்க்கருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க போவோம், நைட்டு போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்தாச்சுங்க. அவர் சொன்ன மாதிரி எனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பேச முடியல குளிரில். வந்துட்டோம். இந்த ஒரு பெட் நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்றாரு. ஸோ டாய்லெட் நியர்பை, டாய்லெட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. நான் டென்ட்டில் தான் தங்கலான்னு நினச்சேன். பட் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில, பெட் கிடச்சிருச்சு. ஸோ தங்கிட்டு நான் காலையில் பேசுகிறேன்.
நீங்கள் குளிச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இந்த ரூமில் தான் நேற்று தூங்கியிருந்தேன். இன்றைக்கி 134வது நாள். வெளியே வந்து சும்மா ஜஸ்ட்டு வீடியோ எடுக்காமல் ஜஸ்ட் நான் வந்து முன்னாடி வியூ பார்த்தேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அதுதான் ரூமு, எல்லாமே காலி பண்ணிட்டு முன்னாடி வச்சிட்டேன். இந்த வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? வெயில் சரியான வெயில் அடிக்குது, ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. செக் அவுட் பண்ணுற நிறைய ஆயிடுச்சு. சாவி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் டார்ஜிலிங்கோட ரயில்வே ஸ்டேஷன். হ্যাঁ, দাড়ি দাদার তো পছন্দ হয়েছে অলরেডি, তার কাছে আবার চাও খেয়েছে। சேம் எப்பயும் போல் நம்மளுக்கு வந்து டார்ஜிலிங்லேயே லிஃப்ட் கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. நிறைய கார் பார்த்துருக்கேன். இந்த காரில் வந்து இந்த கியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். யுவர் கார் கியர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நிஜா கத்தி மாதிரி இருக்கு. அண்ட் இதுவும் பொம்மைலாம் நல்லா இருக்கு. இது ஏன் டொப்பி. ஸோ இதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மேலே ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா? ட்ரெயின் போயிடுச்சு. இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதா? பனிமலை தெரியுதா? அப்போ பாருங்க தெரியுதா? இந்த நியர்பை ஒரு ட்ரெயின் வருதுங்க பாருங்க. வெயிட் பண்ணிட்டே இருப்போம். இந்த ட்ராக்ல தான் இந்த ட்ரெயின் எப்படி வருது பாருங்க. புகை ரொம்ப இருக்குங்க. அப்பா எப்படி இருக்கு பாருங்க. புதுசாக யோசிக்கிறாங்க. Very thanks, brother. Thank you so much. It was really nice meeting you. Yeah, nice meeting. Your car very nice, and I like that so much. This gear. Okay, thank you. Nice to meet you. ரோடு எப்படி போடுறாங்க பாருங்க. சுட சுட அந்த தாரை வச்சு இதெல்லாம் பழைய இன்ஜின் போல. நல்லா இருக்குல்ல? அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காருவோம். சேம் இங்கேருந்து அந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்கு. செம்மையாக இருக்குல்ல? இங்கே அதான் டார்ஜிலிங்கோட அந்த மெயின் சிட்டின்றாங்க. அப்படியே பேக்கில் பாருங்க பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. பனிமலை உட்காருவோம். உட்காந்துட்டேன். அப்பா ரெஸ்ட்டு.
அங்கே பார்க்குறீங்களே அதுதான் டார்ஜிலிங்கோட மெயின் சிட்டி. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, பின்னாடி பனிமலை. ஸோ இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறது. நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து டார்ஜிலிங்கோட ரயில்வே ஸ்டேஷன், மெயின் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல அது. சேம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டார்ஜிலிங்கோட சிட்டி இங்கே இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வால்பேப்பர் மாதிரி இருக்கிற ஒரு பனிமலை. இப்போ ரொம்ப குளிருதுங்க. லடாக்கில் கூட இவ்வளோ அனுபவிக்கலை குளிரை, இங்கே ரொம்ப குளிருது. ஏன்னு தெரில, டிசம்பர் ஆயிடுச்சான்னு தெரில, சரியான குளிருது. நான் என்ன பண்ணுறேன், பெட்ரோல் பம்ப் போகிறேன், இல்லைன்னா ரூம் எடுத்துடுறேன் இன்றைக்கி. ஸோ அவர் வந்து அக்கௌண்டேஷன் பண்ணார். இன்றைக்கி நம்மளாம் எடுத்துட வேண்டியதான். ஒரு 500 ரூபா இருந்தால் கொஞ்சம் கெஞ்சி கேட்டு ஒரு ரூம் எடுத்துட வேண்டியதான். முடியலைங்க, சரியான குளிர். மூஞ்சிலாம் அப்படியே இதாகிடுது, ஃப்ரீஸ் ஆகுது அப்படியே. டிசம்பர்னால தான் நினைக்கிறேன் ரொம்ப கூலாக இருக்குது. யாருமே நடமாட்டம் இல்லாதப்பயே நினச்சேன், பார்த்திங்கன்னா அவ்வளோவா நடமாட்டமே இல்லை, வண்டி மட்டும் தான் போயிட்டு வருது. குட் மார்னிங்க, 235வது நாள். கரெக்டாக வந்து ரூம் கிடைக்கல. நேற்று வந்து சொல்லிகிட்டு இருந்தேன்ல, நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன்ல, ரூம் எங்கேயாவது கிடச்சா நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரூமே கிடைக்கல. ஸோ அதனால் எங்கே தூங்கியிருக்கேன்றதை நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதுதான் டார்ஜிலிங்கோட வியூ. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டென்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்படி டென்ட் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்டில் டென்ட் போட்டு நேற்று தூங்கியிருந்தேன். சரியான குளிர் நேற்று. ஸோ இங்கே காலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டென்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். பக்கத்தில் வந்து மார்க்கெட் ஏரியா. ஸோ அதனால் காலையில் கசகசன்னு ஆயிரும் சொல்லிவிட்டு முதல்ல எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன். கரெக்டாக மணியை வந்து 7 to 8 ஆகுன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. ஒரு மான்செஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது பக்கத்தில் போயிட்டோம்னா, ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேக்ஸிமம் சிக்கிம் பக்கத்தில் தான் இருக்குது. அது போயிட்டோம்னா சிக்கிமோட வியூவையும் பார்த்துடலாம், சேம் மான்செஸ்ட்ரிலையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் இது பூட்டான் வழியாகவும் நம்ம வந்துடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கோட பிளான். பார்ப்போம் எப்படி போகுது. இப்போதான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட்டு வியூ பார்த்துட்டு இருந்தேன். பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. இல்லை ஆக்சுவலாக இது ரோடு தான். ரோட்டில் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் மரம். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். இந்த வழி தான் போகிறோம். இது சேம் வந்து பவர் பேங்க் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. சேம் வந்து இது
மைக்கும் சார்ஜ் ஏறிக்கிட்டு மைக் என்னன்னே தெரிலங்க, சார்ஜ் இறங்கிட்டே வருதா, அது யூஸ் பண்ணவே முடியல. இன்னொரு பிரச்சனை என்னென்னா லிஃப்ட் கேட்டு போகும்போது டக்குன்னு அது மைக் வேறு கிளிப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், விழுந்துடுது. ஸோ அதனால தான் மைக் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். மேபி கொஞ்சம் நீட்டான இடம் போனோடனே நான் மைக் யூஸ் பண்ணியே பேசுகிறேன். சில்லுன்னு இருக்குங்க பாருங்க வியூவை. அந்த இடத்துல தாங்க சிக்கிம் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது டார்ஜிலிங். இப்போ இந்த வழியாக தான் போகணும். அந்த இடத்துல தான் சிக்கிம் இருக்குது. அங்கே தான் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது என்னால். ஏன்னா ஒன்று சரியான குளிர், இன்னொன்று வந்து காசு கம்மியாக இருக்கனால அங்கங்கே ஸ்டே பண்ண முடியல. இருக்கிற டென்ட்டை வச்சு தான் ஸ்டே பண்ண முடியுது. ரூமும் அவ்வளோ காசு நிறையா இருக்குது இங்கே. ஸோ அதனால் வந்து பார்த்து தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்களா. அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது. அது பக்கத்தில் ஒரு மான்செஸ்டர் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். சரிங்களா? பூட்டான் பக்கம் போயிடுவோம். வாங்க. கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. வெயிலில் போய் கொஞ்சம் நிற்போம். என்ன குளிர்ரா சாமி. வந்துக்கிட்டே இருக்கும்போது கர்நாடகா பிரதர் பார்த்தேன். யுவர் நேம் பிரதர்? மை நேம் இஸ் நிதிஷ். அவர் வந்து சேம் வந்து யூடியூப் சேனல் தான். அவர் வந்து போயிட்டுருக்காராம் ஃபுல்லாக ஆல் இந்தியா. We started from Bangalore, so we are just covering Northeast this time. Northeast only. Oh, okay. Northeast only கவர் பண்ணுறாராம். ஸோ இது பைக்கை வச்சு சூப்பராக ட்ராவல் பண்ணுறாரு. ப்ரோ, கேன் ஐ ஆஸ்க் சம் லீவ் ஃபார் Jorathang? We are going back side. Oh, you are going this side? Yeah. Okay. Okay, anyways, I will go this side, Jorathang. Okay. And I will go return to that Bhutan side. Oh, okay, Bhutan side. Yeah. Oh, okay. Okay. All the best, bro. Yeah, okay. Nice to meet you. Nice to meet you. Bye-bye. Thank you. So, yeah bro, thank you. So, அவர் வந்து ரிட்டர்ன் போகிறனால இல்லைன்னா நம்மளை கூட்டி போய் ஜோராதாங்கில் விட்டுருப்பார். அப்போயே அங்கேயே வந்து நம்ம அந்த ஒரு ஆறு இருக்குது, அங்கே ஆறு பக்கத்தில் ஒரு மான்செஸ்டர் இருக்குது. அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு சேம் வந்து டென்ட்டு போட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் இது பூட்டான் சைட் போயிடலாம். ஸோ அதான் பார்க்குறேன். பாவம் எப்படி போகுதுன்னு. வெளிச்சமே கட்ட முடியுது. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், எங்கே திரும்பினாலும் இந்த வெளிச்சம் ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டால் ஒன்றுன்னு போட்டிருக்கல, ஒவ்வொரு கடையிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுல்லாக வந்து இந்த டார்ஜிலிங் ஸ்வீட் கடை, ஸ்வீட்டு ப்ளஸ் ஹோட்டல் எல்லாமே சேர்ந்து. இந்த தெரியுது பாருங்க, இந்த கவரில் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்வீட்டு தான், தெரியுதா? ஜஸ்ட் சாக்லேட் தான். இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க, இங்கே உட்காரலாம். ரொம்ப தூரம் நடந்துட்டேன் இன்னைக்கு. ஒரு இடத்துல வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் வந்து அது ஹீட்டர் போட்டிருக்காரு எனக்கு. ஸோ ஒரு கடையில், ஸோ அங்கே தான் உட்காந்துருக்கேன். இங்கே பன்னீர் சொல்லிட்டு பனி சாக்லேட் பன்னீர் சொல்லிட்டு ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இடத்துல நிறைய கடையில் இங்கே டார்ஜிலிங்கில் அது இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. Name is Churpi. Oh, very strong. Yeah. Name is Churpi. Not Yak milk. Made for yak milk. Oh. யாக் மில்க்குன்னு சொல்லிட்டு அந்த மில்கில் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் கடிக்க முடியல, இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. தட் இஸ் அ வாட் கைண்ட் ஆஃப் ஹீட்? Yeah, just chewing. Yeah. Chewing. Yeah. Oh, chewing only. Chewing, yeah. Chewing only. ஆச்சா, இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாயில் போட்டு இது பண்ணுற chewing பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஏதோ கல்லை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது.
சரி ஓகே, அதுவும் பக்கத்தில் ஜோர்தாங் தான் போயிட்டுருக்கேன். அங்கே போகிறதுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ன்றாங்க. அதான் என்ன பண்ணுறது தெரியல, யோசிக்கிறேன். பக்கத்தில் எங்கேயாவது டென்ட்டு போட்டுட்டு நாளைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். இன்னொன்று என்னென்னாங்க, ரொம்ப போர் அடிக்குது. வியூ சரியான வியூ கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்று வந்து இந்த மான்செஸ்டர் வேறு லாங்காக இருக்கா, ரொம்ப கூலிங்காக வேறு இருக்குது. சேம் இன்னொரு ப்ராப்ளம், காலையில் 11 மணி ஸ்டார்ட் பண்ணால் இப்போ 4 மணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. என்னடா பிளாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, எனிவே பட் நல்லா போகுது. பூட்டான் வழியாக போயிட்டோம்னா கொஞ்சம் இதுக்கப்புறம் வெயில் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், எப்படி போகுது. தப்பாக மாறி வந்துட்டேங்க. மெயின் ரோடு அந்த பக்கம் இருக்கான், மேப்பு தப்பாக காமிக்குதுங்க, எரிச்சலாக வருது. ஏற்கனவே இது வேறு குளிர் வேறு தாங்க முடியல என்னால். இதில் இது வேறு மேப்பு தப்பாக காட்டுது. பின்னாடி போகிற மாதிரி காட்டுது, முன்னாடி போனால் பின்னாடி போகிற மாதிரி காட்டுது. இந்த வழியாக போயிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் போனோம்னா மெயின் ரோடு வருமா. அங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா நான் போகிற இடம் வந்துடுமா. ஆனால் லேட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். வரும்போது லிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோடுக்கு தான் லிஃப்ட் கொடுக்குறாங்க இவங்க. எங்கே நான் போயிட்டுருக்கேன்னா, ஆக்சுவலாக ஜோர்தான்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன்னு சொன்னேன்ல. மேப்பு மாறி காட்டினால திரும்ப அந்த எவ்வளோ தான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன். திரும்ப மெயின் ரோடு போயிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அங்கேருந்து லிஃப்ட் கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியது ஸ்ட்ரைட்டாக. ஆனால் இன்றைக்கி அலையுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. எந்த இடத்தையும் உங்களை ப்ராப்பராக என்னால் காட்ட முடியல. டார்ஜிலிங் இன்னொன்று என்னென்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது, சரியான கூலிங்காக இருக்குது. கையெல்லாம் விரைக்குது, பேசவும் முடியல. ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய இது. ஆனால் என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்திய கொடி வச்சுருக்காங்களா, எங்கே போனாலும் நம்மளுக்கு ஹெல்ப் கிடச்சிது. அது வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, இதெல்லாம் வந்து சாக்லேட்டு இதுதான். கார்லாம் நிற்கிதுல, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து சாக்லேட்டு இதுதான். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ வில் கோ ஜோர்தாங். அதாவது இந்த சைட் போகணுமாங்க. நான் வந்து மாறி இந்த சைட் போயிருந்தேன். மேப்பில் தப்பாக காட்டினா இந்த சைட் போயிட்டு இந்த சைட் தான் போகணுமா. நான் இறங்கி காட்டுறேன். இந்த வழியாக போகணுங்க. நான் இந்த வழியாக போயிட்டேன், நெட் இல்லாமல் போயிட்டேன், நேராக உள்ளே போயிட்டேன். ஒரு 7-8 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் மேப்பு காட்டுது, நெட்டு வந்தோடனே நீங்கள் தப்பாக போயிட்டீங்க, இப்போ இந்த வழியாக போங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி வாங்க, அப்படியே மேப்பு தப்பாகறனால இவ்வளோ பெரிய இடைஞ்சல். சரி வாங்க போகலாம். இப்படி இறங்கி போகணுமா, இந்த பக்கம் போயிட்டு இப்படி போகணும் ஜோர்தாங். நடந்து போயிட்டு இருந்தேன். இவர் சொல்கிறாரு, அதான் வந்து லிஃப்ட்டு கேட்டால் ஈஸியாக போயிடலாம், இறக்கமாக தான் இருக்கும் அப்படின்றாரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி எப்படி தெரியுது பாருங்கள், சன்னு ரோஸ் கலரில். எனக்கு ஆக்சுவலாக ரோஸ் கலரில் தெரியுது, வீடியோவில் ஆரஞ்சு கலரில் தெரியுது. சரியான இறக்கமாக இருக்குங்க. இப்படி இருக்குது வழி. ஆக்சுவலாக வந்து லிஃப்ட்டு கேட்டு ப்ரோட்ட வந்திருக்கோம். சாரி லைட் இல்லை. ஓகே ப்ரோ, எனிவே தேங்க்ஸ் யூ. அண்ட் பைக்கில் தான் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் சரியான நைட்டு. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இதுவே லைட்டே இல்லை. உங்களுக்கு ஆப்போசிட்டில் மட்டும்தான் லைட் எரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் போகணும். ஆக்சுவலாக இந்த பக்கம் போயிட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் போனோம்னா ஜோர்தாங் வந்துருன்றாரு. வாட் ப்ரோ? ஜோர்தாங். இந்த போர்டில் போட்டிருக்கு பாருங்க, ஜோர்தாங். இந்த வழியாக தான் போகணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எனிவே தேங்க்யூ ஸோ மச். வெரி தேங்க்ஸ். என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சரியான பயமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த சைடில் வந்து இது வருமா, என்ன சொல்கிறது, அந்த ஓனாயி. ஸோ அந்த மாதிரி வருமா, ஓனாயா நரி வருமா. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. லிஃப்ட்டு கேட்டு போகணும், பார்ப்போம். யாராச்சும் இருந்து லிஃப்ட்டு கொடுத்தா போயிடலாம். இல்லைன்னா நரிட்ட கடிபட்டு அப்படியே இந்த சேனல் அப்படியே க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தேன்ல எவ்வளோ இருட்டிடுதுன்ட்டு. இப்போ மணி 5 தான், 5க்கே எவ்வளோ இருட்டிடுது பாருப்பா.
ஒவ்வொன்றும் சின்னதாக சவுண்டு வேற கேட்குது. லைட்டாக பயமாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்ம இருட்டு. ஆப்போசிட்டில் மட்டும்தான் லைட் எரியுது. ஒரு வழியாக வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் நிறைய கடி வாங்கி சாப்பிட்றேமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பிரதர் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் காட்டுக்குள்ளே கூட்டி வந்தார். கிட்டத்தட்ட வந்து இந்த ஜோர்டாங் அப்படின்ற ஒரு ஊருக்கும் கூட்டி வந்தார், காமிச்சார் இடம் அப்படி இருக்குன்னு. ஆனால் ஃபுல்லாக இருட்டாக இருக்கனால சரியாக தெரில. ஸோ இப்போ வந்து எங்கே வந்துருக்கோம்னா கரெக்டாக வந்து இப்போ நான் நிற்கிறது வெஸ்ட் பெங்கால் ப்ளஸ் தட் இஸ் சிக்கிம். இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணோம்னா சிக்கிம் பார்டர். ஸோ ரெண்டுமே வந்து சேர்த்து நீங்கள் இதை இந்த வீடியோ காமிக்கணும் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ, வெரி தேங்க்ஸ். அண்ட் ஜஸ்ட் ஐ எம் just I'm waiting that area. I feel no one get lift and thank you. What is your name? My name is Lakan Gupta from Sikkim, Jodhpur. Oh, okay. Nice to meet you. And can I get any tent possible nearby? Other side, you will go to Jodhpur side, Sikkim side. Okay. I will manage to. ஓகே, இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக வந்து என்னை வந்து இந்த கிராஸ் பண்ணி அங்கே விட்றாராம். ஸோ அங்கே போயிட்டு எங்கேயாவது நீங்கள் டென்ட் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணால் சிக்கிம். ஒரு வழியாக அங்கங்கே அலைஞ்சு முடியுமோ முடியாதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஜோர்டாங் வர்றதுக்கு. பட் டைம் எப்படிலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ஒரு வழியாக பைக்காரர் வந்து அவ்வளோ தூரம் லிஃப்ட் கொடுத்து ஜோர்டாங் பெட்ரோல் பங்க் வந்து அங்கே மேனேஜர்கிட்ட பேசி எனக்கு வந்து டென்ட்டு போடுறதுக்காக பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் பேசுகிறேன் என்னென்ன நடந்துச்சுன்றது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோனையும் பவர் பேங்கையும் ஃபஸ்ட்டு நான் சார்ஜ் போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதாவது கொஞ்சம் ரொம்ப உடம்பு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து ஏதாவது மூவி ஏதாவது பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் இது பண்ணோம். ஸோ ஓகே, எனிவே பாவம் டென்ட் போட்டு அப்படியே உள்ளே போய் தங்க வேண்டியதான். போட்டாச்சு. குட் மார்னிங்க. 236வது நாள். கிட்டத்தட்ட வந்து 236வது நாள் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு 236வது நாள். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போக போகிறோம்னா கிளம்பி பக்கத்தில் வந்து ஒரு மான்செஸ்டரி நேற்று சொல்லியிருந்தேன். சரி, அதே மாதிரி மான்செஸ்டரி பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு ரிவர் இருக்குது, அதை காமிச்சிடுறேன். அது பக்கத்துலேயே வந்து ஒரு பாலம் இருக்குது, அதையும் காமிச்சிட்டு மான்செஸ்டரி போயிட்டு அதையும் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம போக வேண்டியதான். எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நேற்று எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ சீக்கிரம் இந்த வந்து சேருவேன், இந்த இடத்துக்கு வந்து சேருவேன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தேன் இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ற போவோம். பேர் மோனஸ்டரி, அங்கே மான்செஸ்டரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பெட்ரோல் பங்கில் இருந்து நம்ம கிளம்பி வந்தோமா, இங்கே ஒரு ஆறு தெரியுதா, இங்கே பக்கத்தில் தான் அந்த பாலம் இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். நாங்கள் அந்த பாலம் எப்படி இருக்கு பாருங்க. சிக்கிமோட இந்த லெவல் ஆஃப் ரிவர் ரைஸ் ஃபால் சடன்லி. ஓகே. அப்போ வந்து தண்ணியோட அளவு அதிகமாகுமா, அதனால் வந்து பார்த்து கவனமாக இருங்க கீழே சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க பாலம். சிக்கிமோட 2வது பாலம், அதாவது பார்டர் பக்கத்தில் அங்கே ஒரு பாலம் இருந்துச்சு. நேற்று அதை காமிக்க முடியல, லைட்டாக இருட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வெளிச்சமாக இருக்கனால இங்கே காமிக்கிறேன். ரிவர் எப்படி போகுது பாருங்கள். குளிக்கணும்னு போல் ஆசையாக தான் இருக்குது ரிவரில். ஆனால் ஏதோ சம்திங் போட்டிருக்காங்களே. அங்கே மக்களும் போகிறாங்க நடந்து. ஸோ நம்மளும் போயிடுவோமா, போய் குளித்தா சூப்பராக இருக்கும். நல்லா செம்ம சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. அதாவது என்னன்னாங்க,
கரெக்டாக அந்த மோனஸ்டரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். கரெக்டாக நம்ம நேரம் பார்த்து தான் க்ளோஸ் ஆகும் எல்லாமே. என்னன்னு கேட்டேன், ஏதோ வந்து சம்திங் ஏதோ கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்களா, ஏதோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது நான் வந்து சல்காரின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். அதாவது சிக்கிமில் சல்காரின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். பார்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன காட்ட முடியுமோ அந்த ஆறு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஊர், அதுக்கப்புறம் என்னென்ன காட்ட முடியுமோ இன்றைக்கி அதான் காட்டுறேன். ஸோ நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு அந்த மோனஸ்டரி மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக 6 வழியாக போயிட்டு நேராக இந்த பூட்டான் அந்த எல்லையை நோக்கி போக போகிறோம். இந்த 7 நாள் இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தடுத்து என்னென்ன நான் என்னால் எவ்வளோ தூரம் காட்ட முடியுதோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் இயற்கையாக தான் காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். அதான் எனக்கும் பிடிக்கும், சேம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். பாருங்கள், இப்போ தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளேயே வந்து சன்ரைஸ் ஆக போகுது, சன்செட் ஆக போகுது. பாருங்கள், 4 மணி தான் ஆகுது. அங்கே சல்காரின்ற ஊர், சல்காரி என்னென்ன ஊர்லாம் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல? ஆனால் குளிருதுங்க, சேம் குளிருது குறையவே மாட்டேங்குது. குளிருது என்ன பண்ணுறாங்களே, ஏதோ கார்னிவல் மாதிரி போயிட்டுருக்கு. நைட் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், டிசைன்ஸ்னால். ஆமாம், கிறிஸ்மஸ் வர வரப்போதில்ல, கிறிஸ்மஸ் வர வரப்போதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, எல்லாம் ஸ்டாராக தான் இருக்குது. அதான் டிசம்பர் வரப்போனால நைட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன டிசம்பர் 13 நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே இருக்கிறவங்கள கேட்குறாங்க, 21 ஸ்டேட் முடிச்சிட்டிங்களா, அதுவும் நடந்து வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை, நடந்து லிஃப்ட் கேட்டு தான் வரேன் அப்படின்னு கேட்கும்போது கையெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் கை கொடுத்து பாராட்டுறாங்க, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன, அந்த முடி எடுத்தது தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நல்லா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டே டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஷார்ட்டடாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 4 to 5 மணிக்கெல்லாம் வந்து சன்செட் ஆயிரும் அப்படின்றாங்க. இந்த நார்த் வெஸ்டே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா, சன்செட்டை வந்து ரொம்ப சீக்கிரமே ஆயிடுமா. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நைட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நைட்டு குளிரும் தாங்க முடியல. ஸோ டேவும் லைட்டாக குளிருது, ஆனால் வந்து வீடியோவும் எடுக்க முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. நிறைய இடம் சேம் வந்து டார்ஜிலிங்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு இருட்டாயிருதா, இன்னொன்று கூல் ஆயிடுதா, இடம் தேட வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு போயிட்டு பெட்ரோல் பம்ப்லேயோ இல்லை வந்து ரூம்லேயோ தங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதே சுச்சுவேஷனாக இருக்குது. பார்ப்போம், போகிற வழியில் ஏதாவது காட்ட முடிச்சா காட்டுறேன். ஸோ சேம் வந்து நைட் ஆயிடுச்சா இந்த பக்கம் போகிறேன். மேக்ஸிமம் முடிஞ்சால் போயிட்டு இந்த எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே காமிச்சிட்டு சேம் இந்த பக்கமாக போயிட்டு பெட்ரோல் பம்ப் டக்குன்னு இருட்டினால எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஆப்போசிட்டை விஷால் மெகா மார்ட்டுன்னு ஒரு மால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மார்ட்டான்றதுல போயிட்டு அங்கே போய் விசிட் பண்ணி என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இந்த நார்த் வெஸ்ட்டில் இந்த நார்த் ஈஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம பேக்லாம் அங்கே வச்சுருக்கேன், பார்த்துக்க சொல்லி அப்படியே நம்ம போயிட்டு வந்துடுவோம். ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது. இந்த சைடில் இருந்து போவோம். கிறிஸ்மஸ்க்காக நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாங்க கிறிஸ்மஸ்க்கு தான் 400 இருக்குது, 700. இதெல்லாம் நல்லா குளிர் தாங்கும். இது ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து பொண்ணுங்க தான் இருக்குது. மேலே போய் பார்ப்போம். இது பசங்க தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 199, ரொம்ப சீப்பாக இருக்குது மார்ட்டில். அதுவும் இது என்ன சாக்ஸா?
மூஞ்சி கேவலமாக இருக்குங்க கண்ணாடியில். இது ஃபுடீஸ். ஃபஸ்ட்டு பொண்ணுங்க அது, ரெண்டாவது பசங்க அது, மூணாவதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கிட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, பலசர ஜாமான். மேகி இருக்கான்னு பார்ப்போமா? ஓசி டிங் இங்கே இருக்குது. இப்பி இருக்குது. டாப் ராமன் இங்கே இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. நார்மல் மேகி இங்கே இருக்குது. மேகி ஃபுல்லாக வந்து நிறையா வாங்கி வைக்கலான்றது தான் பிளானு. ஏன்னா காசு ரொம்ப கம்மியாக இருக்கனால. ஃபுல்லாக வந்து பலசர ஜாமான் தான். மேலே போ. அவ்வளோதாங்க இருக்கு. நார்மலாக தான் இருக்குது. புதுசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. வேமா ஒரு இருட்டிடுதா, அதான் வந்து என்னடா கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே இருக்குது நம்ம பேகு. அப்படியே இந்த சைடு போவோம். ஒரு 2 நிமிஷம் போயிட்டு எங்கே தங்குற மாதிரி பார்ப்போம். குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. குளிர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி லைட்டாக தான் குளிர்ந்துச்சு. இப்போ ஓவராக குளிராது. சன்செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்க, தெரியுதா? என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே சன்செட் ஆயிடுது. 5 மணிக்குள்ள சன்செட் ஆயிடுதுங்க. இந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, தெரியுதா? எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? கிறிஸ்மஸ்க்காக தான் அந்த மேலே ஸ்டார்லாம் பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்களே. அவ்வளோதாங்க, குட்டி சிட்டி தான். சிக்கிம் பார்டரில் இருக்கிற ஒரு சின்ன சிட்டி, அவ்வளோதான். சிக்கிம் பார்டரில் இருக்கிற ஒரு சின்ன சிட்டி, அவ்வளோ. இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இருட்டு தான் ஃபுல்லாக. ஏதாவது டென்ட் போட்டு தங்கணும். வைல்டு அனிமல் எதுவும் வராமல் இருந்தால் ஓகே தான். கூலிங் தாங்க முடியலையே. இதே தாங்க ஆகுது டெய்லி. எந்திரிக்கிறது 10-11 மணி. ஏன்னா 10-11 மணி எந்திரிச்சாலே குளிர் தாங்க முடியல. இதே 6-7 மணியெல்லாம் எந்திரிச்சா எப்படி வீடியோ இருக்குன்றது தெரில எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றது, அப்போயே மணி 2 ஆயிடுது. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா 3 மணி நேரம் தான் டைம் கிடைக்கிது, இருட்டிடுது. சிக்கிமில் இதே தான். சிக்கிம்லேயும் டார்ஜிலிங்லேயும் இதே தான் நிலமை. வேகமாக இருட்டுனால எதுவுமே ப்ளாக் எடுக்க முடிய மாட்டேங்குது. இப்போ என்கிட்ட எவ்வளோது இருக்குது தெரியுமா? வெறும் 100 ரூபா இருக்குது. வெறும் 100 ரூபா. வெறும் 100 ரூபா வச்சுட்டு நார்த் ஈஸ்ட் சைடில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பக்கத்துலேயே ஒரு இது பெட்ரோல் பம்ப் வருது. பேசாமல் நைட்டு தங்கிட வேண்டி தான். பெட்ரோல் பம்ப் வந்துருச்சா? பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குங்க, போயிட்டு ஸ்டே பண்ணிட வேண்டியதான். இங்கே ஸ்டே பண்ண விடுவாங்களா டென்ட்டு போட? கேட்டு பார்ப்போம். பெட்ரோல் பம்பில் வந்து பெர்மிஷன் கேட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வேகமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். டென்ட் போட முடியாது, உடனே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து அங்கே பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட வீட்டுக்கு போய்ட்டு நான் தங்கலாம், என் கூட வேணால் தங்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா திரும்ப ரிட்டன் இந்த சைடு தான் வரணும். அவர் இந்த சைடு திரும்ப கூட்டி போகிறேன்றாரு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதாங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லை, ஒர்க்கர்ஸ் more subscribers, those people, sitting down there, you can go and have conversation with them. Yeah, okay. I will go after it. Okay. அதாவது இங்கே ஒர்க்கர்ஸ்லாம் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இது ஸ்டே பண்ணுறாங்கன்னா. ஸோ இவங்க எனக்காக வந்து நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு சேம் வந்து இங்கேயே நீங்கள் வந்து டென்ட் போட்டு தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 2 பெட்டு தான் இருக்கான். இங்கே ஒருத்தர் தங்கியிருக்காரு, இங்கே ஒருத்தர் தங்கியிருக்காரு.
ஸோ 2 பேர் தான் இருக்கான். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து டென்ட்டு போட்டு தங்கிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமா, போயிட்டு அதையும் பார்த்துட்டு வருவோம். போயிட்டு ஃபஸ்ட் நான் டென்ட் போட்டு முடிச்சிடுறேன். அண்ட் செம்மையாக இழைக்குதுங்க இங்கே. சும்மா 2-3 ஸ்டெப்பு எடுத்து வச்சாலே இழைக்குது. வின்டர்ஸ் டைமு, இன்னொன்று வந்து கூலிங்காக இருக்குது, சேம் வந்து இழைக்கவும் செய்யுது. குட் மார்னிங், எந்திரிச்சாச்சு. 237வது நாள். கிட்டத்தட்ட ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த வியூ காட்டுறேன், இந்த விண்டோ வியூ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆற்று பக்கத்தில் இருக்குது. ஏன் சில்லுன்னு இருக்குன்னு சொன்னேன்னு தெரியுதா? எப்படி இருக்கு? பிரதரோட கீழே வந்துட்டோம். அப்படியே இந்த ரிவர் காட்ட சொல்லேன், கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காலையில் எப்படி ஒரு வியூ, மேகம் மேலே இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? ஃபுல்லாக தான் இருக்குது மேலே. என்ன ஒரு வியூயா நார்த் ஈஸ்டில். அப்பா என்ன பூவா அது? பாருங்க, குளிக்கலாமான்னு கேட்டேன். சரியான சில்லுன்னு இருக்கும், குளிச்சோன்னா பாருங்க அப்படின்றாரு. நம்ம அந்த இது பாலத்தில் தான் நடந்து வந்தோம், ஞாபகம் இருக்கா? நேற்று அங்கே வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு இந்த மாலுக்கு போனோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் போயிட்டு இருந்தேன். இந்த பக்கம் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. பிரதர் அப்படியே கூட்டிகிட்டு எனக்கு இங்கே தங்க வச்சிட்டாரு. அப்படியே நேற்று அந்த பில்டிங்கில் தான் தங்கினோம். அப்படியே திரும்ப ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் போயிட்டு அப்படியே அந்த பக்கமும் போயிடுவேன். ரிவர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல ரிவரு. தொட்டு பார்ப்போமா? செம்ம சில்லுன்னு இருக்க போது. ஆனால் அது ஓடுற தண்ணி வேற. சவந்துருச்சுங்க கை, இவ்வளோ சில்லுன்னு இருக்கு. எனக்கு இந்த ஹைலைட்டே மேகம் இருக்கிறது தான். நான் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன் இங்கே நான் டென்ட் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து தண்ணி அடிக்கடி வந்து நிறைய ஆகும் கம்மியாகும், அது உங்கள் இஷ்டம் தான் அப்படின்றது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. there's a can you catch other other place போகலான்றாரு. அப்படியே வாங்க நடந்துக்கலாம். வீடுகள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக அந்த பக்கம் தான் நான் தங்கியிருந்தேன். ஒரு மாதிரி டார்ஜிலிங்கில் இருக்கிற மாதிரி தான், மலை மேலே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் கட்டியிருக்காங்க, நார்த் ஈஸ்ட்லேயும். வந்து இவங்களும் நம்ம வந்து அப்பா அம்மா தானே கூப்பிடுவோம். சேம் வந்து அதே மாதிரி தான் இவங்களும் கூப்பிட்றாங்க. அப்பான்றது அப்பா, அம்மான்றது அம்மான்றாங்க. அம்மா மாதிரி இல்லை, அம்மா அப்படின்றாங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறேன். பக்கத்தில் இது டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். நேரம் வந்து ப்ரோ வந்து நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறேன்றாரு. ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் என்னென்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்துன்னு போயிட்டுருக்கோம். வாங்க.
இந்த வியூ நல்லா இருக்குன்றாரு. இங்கே பாருங்க, முனையில் நின்று பார்ப்போம். ஆமாங்க, சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக சரிவாயிருக்கும். இப்போ உட்காந்து போகுது ஆறு, அந்த பக்கம் வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு, அப்படியே போகுது. ஐ ஃபீல் வெரி கோல்டு ப்ரோ, வெரி கோல்டு. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஜாக்கெட் இன்சைட் பேக் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நான் வந்து மார்னிங் ஐ ஃபீல் மார்னிங் இஸ் ஹாட். மார்னிங் சில்லுன்னு இருக்காதுன்னு நினச்சேன். மார்னிங் சில்லுன்னு தான் இருக்குது. பாருங்கள், உள்ளரிச்சிருச்சு. செம்ம கூலாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இவர் நேற்று வந்து பெட்ரோல் பங்கில் தான் வந்து பார்த்துட்டு அவர் வீட்டில் தங்கிக்க சொன்னார், அவர் ஹாஸ்டலில் தங்கிக்க சொன்னார். ஸோ தங்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெரி வெரி தேங்க்ஸ் ப்ரோ, வெரி வெரி தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மலையிலேருந்து நம்ம நேராக வந்து இந்த ஷேவா அப்படின்ற ஒரு ஆறு வழியாக போக போகிறோம். ஸோ வாட் ஹேப்பன்? ஓ ஜஸ்ட் யுவர் ஹோல்டு யுவர் பைக். ஓகே, இறக்கமாக இருக்கிறதுனால பிடிச்சிருக்காரு. ஸோ அப்படியே நம்ம வாங்க போகலாம். போயிட்டு அப்படியே நம்ம வெரி தேங்க்ஸ். அண்ட் யூ வில் கம் ஒன் டே தமிழ்நாடு. அவர் சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டுக்கு வரேன்னா. Definitely one day I will come. Yeah. So safe Vanda. journey. Yeah, okay. Nice. And keep the humanity alive. Yeah. Okay. Thank you. Please. Safe journey, bro. அப்படியே நம்ம கிளம்புவோம். போயிட்டு அந்த ஒரு ஆறு காமிக்கணும். இந்த ஒரு இது இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஆறு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி நம்மகிட்ட இருக்கிற அந்த டைம். நம்மகிட்ட வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை நேற்று. ஸோ அதை வச்சு மார்னிங் சாப்பிட்டாச்சு. மார்னிங் வந்து இந்த சப்பாத்தி மாதிரி சம்திங் சாப்பிட்டேன். இப்போது மீதி இருக்கிற காசுக்கு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற காசு சாப்பிட்டுட்டு அப்படியே எனக்கு ரொம்ப பேசவே முடியல. அவ்வளோ இந்த உதடெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க, பேசவே முடியல. சௌமின் ஒன்று சொல்லியிருக்கேன், இதுதான் இது. சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்பைஸியாக இருக்குது. சாப்பிட்டே ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. எடுத்து இது மேலே போட்டுருவோம். ரொம்ப குளிர் இருந்துச்சு, எடுத்து மாட்டிக்கினேன். இப்போ வாங்க அந்த பிரிட்ஜை போய் பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மல்லி, இது பேர் மல்லி. இப்போ இருக்கிற நம்ம இடத்துக்கு பேர் மல்லி. இதுக்கப்புறம் ஷேவாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு பக்கம் தான் போகிறோம். பார்க்க போகிறோம். என்னன்னா அப்போது இன்னொருத்தரம் மீட் பண்ணேன் பக்கத்தில் இன்னொருத்தரம் மீட் பண்ணேன். ஸோ இவர் வந்து சிக்கிம் இந்த சிக்கிம் பார்டரில் இந்த பாலத்தில் வந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்புறம் மீட் பண்ணேன். ஹாய் ப்ரோ, யுவர் நேம்? Showan Sinchuri. Showan Sikkim. Okay. Sikkim. Yeah, I feel very cold in Sikkim. Yeah. There is a Very winter cold. time also. Yeah, this is winter time, or January, February is so cold. Okay. I face snowfall in Arunachal Pradesh. North Sikkim और इस सिक्किम में स्नोफॉल होता है ज़्यादातर. ओके. और वहाँ पे सिल्क रोड भी है, वो जलुक. आप वहाँ जाएगा तो आपको परमिट लगेगा, वो भी अच्छा है. आप लेकिन आप वहाँ पे तो लिफ्ट में तो जा नहीं सकता है, पैदल भी जा ना सकता है. इसलिए वहाँ पे तो परमिट बनाना पड़ता है ना. और वो क्या है कि स्नोफॉल में आपको ज़्यादा स्नो आता है. लेकिन अब सिक्किम आप कौन सा जगह किया है? I'm starting Darjeeling side. Darjeeling side, yeah. You know that Shilpuri I'm started there. Yeah. This northeast. Yeah. I'm started coming to Darjeeling and I'm just entered in Sikkim. Yesterday I'm entering Sikkim. Just I'm take a vlog. Oh. And just now I'm in here and I will go Shewak side. Sevok side. Oh. Shewak side. Yeah. And I will go Arunachal Pradesh. That Bhutan side I will go. Okay. This is my plan. And I'm going to the All India outline. All India. Travel Okay. and Okay. Yatra. Safe journey. Thank you. Safe travels. Okay. Thank you. Okay. Sir. ஓகே, வாங்க அந்த பாலத்தை போய் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரு தான் வந்து இந்த பிரிட்ஜோட என்ட்ரு. ஆக்சுவலாக சிக்கிமை வந்து தாண்டியாச்சு. இந்த பார்டரை விட்டு தாண்டிட்டு
அந்த ஆற்று இதில் போகும்போது இந்த பார்டர் தாண்டி தான் போகணுமா, சேம் இந்த பாலத்தை தாண்டி தான் போகணுமா. ஸோ அதனால் வந்தாச்சு இந்த பாலத்துக்கு. இங்கே பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்ட்டு. அப்பா இப்பே குளிருது. இந்த தண்ணியிலலாம் இறங்கினா எப்படி குளிருன்னு தெரில, செம்ம குளிர். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் மேலே பார்க்குற ஃபுல்லாக வந்து காடு தாங்க. இந்த பக்கம் எல்லாமே காடு தான். இந்த பக்கம் தான் நம்ம போகணும், ஷெவோக் அந்த சைடு. தெரியுதா, அதாங்க நம்ம வந்த பாலம். இப்படி சுற்றி அப்படி வந்து இப்படி வந்திருக்கேன். ஸோ இந்த பக்கம் தான் போகணும். கரெக்டாக வந்து இங்கேருந்து ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது ஷெவோக். வாங்க போகலாம். லெஃப்ட் கேட்டு போகணும். ஷெவோக் எதுக்கு போகிறேன்னா, இந்த ஆறெல்லாம் இந்த ஏரியா இந்த ஏரியெல்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு பெரிய ஏரியா அங்கே ஃபார்ம் ஆகுது இந்த ஷெவோக்குன்ற இடத்துல. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்கள் போட்டெல்லாம் போகிறாங்க, போட்டிங்லாம் போகிறாங்க, சூப்பராக இருக்குது. அப்படி இழுக்குதுங்க அது. இவ்வளோ ஸ்பீடாக இழுக்குது பாருங்க. 2 வாட்டி 3 வாட்டி தான் இது பெட்ரோல் போடுறாங்க. செம்ம வேகம். இன்னொரு போட்டு வருது பாருங்க. ஸ்பீடாக இழுக்குதுங்க. அந்த பக்கம்லாம் ஸ்பீடாக இழுக்குது. Sorry? No, I'm going to that. வந்துட்டாங்க. ராஃப்டிங் நம்மளும் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் தூக்கிட்டு போகிறாங்க ராஃப்டிங். பாருங்க இன்னும் நிறைய போட் வருது, தெரியுதா? இடம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பிளேஸு. அப்படியே நிற்கிற மாதிரி, டென்ட் போடுற மாதிரி. இங்கே தான் இறங்குது. ஸோ அங்கேருந்து ராஃப்டிங் பண்ணிக்கிட்டே இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, இங்கே ஸ்டாப் பண்ணி அப்படியே ஏற்றி அப்படியே கொண்டுறாங்க. திரும்ப அப்படியே போகிறாங்க, அந்த சைடில் போயிட்டு திரும்ப ராஃப்டிங் போட்டாங்க. சேம் ரொம்ப நேரம் நின்றுருந்தேன், கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் நின்றுருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போது ஷெவோக்கே கரெக்டாக வந்து நாங்கள் லிஃப்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பிரதர்ஸ் லிஃப்ட் கொடுக்குறாங்க. தேங்க்யூ பையா. யுவர் நேம்? சூரஜ். யுவர் நேம் சார்? ஸோ ஷெவோக் போயிட்டு இறங்கிடுறோம். ஸோ இன்னைக்குள்ளே நான் போயிடுவேன்னா நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு வழியாக ரீச் ஆக போகிறோம். போயிட்டு அந்த முழு ஏரி, இந்த எல்லாரும் போயிட்டு அந்த ஏரியில் போய் கலக்கிறத பார்ப்போம். அந்த நான் சொல்லியிருந்தேன்ல, எல்லாரும் வந்து போய் பெரிய ஏரியா கலக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை காட்டுறேன். அது அங்கே தான் இறங்க போகிறேன். அங்கே போயிட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
இப்படி வரும் பார்த்தீங்களா, இப்படி தான் போகுது ஃபுல்லாக. சேம் வந்து அந்த பெரிய ஏரி வந்து உங்களை காட்டுறேன். ஆடிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் சரியாக பேச முடியல. ஸோ அங்கே போனோடனே அந்த பெரிய ஏரியை காட்டிட்டு அந்த பெரிய ஏரியை காட்டிட்டு ஸோ அது பக்கத்துலேயே நம்ம டெம்ப் போட்டு தங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் காலையில் அந்த மேக்ஸிமம் குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் ஸோ அதுதான் சொல்லலான்றது. உங்களுக்கு கண்ணில் எப்படி தெரியுதுன்னு தெரில, கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. எனக்கு என்னமோ அந்த ஜெராசிக் படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். நல்லா பாருங்களேன் எப்படி போகுதுன்னு தெரியல. ஃபோன் வெளியே விழுந்துரும் போல இருக்கே. Thank you so much, bro. Thank you, welcome. And bro, thank you. இறங்கியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயத்தை இப்போ காட்ட போகிறேன். அந்த பாலத்துலேருந்து காட்ட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நாங்கள் சொல்லியிருந்தேன்னா கிட்டத்தட்ட அந்த எல்லாரும் சேர்ந்து பெருசாக ஏறி மாறி அப்படியே இந்த வழியாக வந்து இந்த வழியாக தான் போகுது. இப்படி போகுது பாருங்க. இதெல்லாம் நிறைய பேர் வலையை போட்டு அந்த மாதிரி மீன்லாம் பிடிக்கிறாங்க. அப்படி போகுது. அங்கே தான் போய் கலக்கும் பெருசாக. நம்ம இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியாக போயிட்டு ஃபுல்லாக காமிக்கிறாங்க. பெருசாக கலக்கும். இப்படி தான் வருது. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓகே, இடம் ஆக்சுவலாக ஷவாக் இல்லை, ஷவாக்கு முன்னாடி இருக்கிற இடம், முன்னாடி இருக்கிற ஒரு பிரிட்ஜ் ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் தான் ஷவாக்கு போக போகிறோம். இங்கே ஓரத்தில் உட்காந்து வர்றாங்க. இங்கே ஓரத்தில் 2-3 பேர் உட்காந்துட்டு மீன் முள் மாதிரி இந்த இதெல்லாம் போட்டு தூண்டிலாம் போட்டு பிடிச்சிட்றாங்க மீனை. அந்த தெரியுது தான் இன்னொரு பிரிட்ஜு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பெருசாக இந்த ஏரி மாதிரி போய் கலக்கும். காட்டுறேன் அவங்க. பூரா பயலுகளும் வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்க. வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்க பூரா பயலுகளும். என்ன ஹாயா. இங்கே பாருங்க ஒருத்தனை. தண்ணி எப்படி வருது பாருங்க. அந்த வேர்ல இருந்து அப்படியே ஊற்றி அப்படி விழுந்து இந்த வழியாக வந்து இப்படி போயிட்டுருக்கு. சில்லுன்னு இருக்குங்க. இந்த இடமே சில்லுன்னு இருக்கு. சூப்பராக. ஏற்கனவே சில்லுன்னு இருக்கு ஊரே. இதில் இது வேறு சில்லுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே போகுது பார்த்துங்க. அங்கேருந்து வந்துச்சா அந்த ஆறு. இங்கே போகுது பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே போய் கலக்குது இந்த ரெண்டுமே. சூரியன் திரும்ப ஆட்டத்தை காட்டி விட்டார். போய் சேர முடியாதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சுங்க. டைம் ஹோகையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்துலேயே ஒரு சின்ன அந்த இது இருக்குது, சின்ன வீடு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே டென்ட் போட்டு நீ தங்கிடலாம் பார்க்குறேன். பட் ஆப்போசிட்டில் பார்த்தா ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. பாத்ரூம் வேறு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம். பெட்ரோல் பங்க் வேறு பக்கத்தில் இல்லை. பெட்ரோல் பங்க் இருந்தால் டென்ட் போட்டுருவேன். பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இல்லை. இருக்கான்னு பார்க்குறேன். சப்போஸ் இல்லைன்னா இங்கேயே நல்லா வழி இல்லை. இங்கே தாங்க நேற்று டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். குட் மார்னிங். கரெக்டாக 238வது நாள். இந்த இதில் தான் தங்கியிருந்தேன் டென்ட் போட்டு. இப்போ ரெடி ஆகிட்டேன் காலையில். ஸோ
இப்போ போய் பார்ப்போம் இந்த கலக்கிறது ஆறு. நேற்றே காமிக்கலான்றதேன், சன்செட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் காட்ட முடியல. சரி வாங்க போகலாம். மார்னிங் வியூ சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, ஆலமரம் சிவன் கோயில் பக்கத்துலேயே. இது வித்தியாசமாக இருக்கு இடம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பார்டர் இருக்குது. இங்கே பார்டர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து என் பவர் பேங்க் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணுறேன், உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறேன். காசு வேறு இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து ஒருத்தர் நான் உங்களுக்கு சப்பாத்தி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு நேராக ரிவர் போய் பார்க்க வேண்டியதான். ஸோ லேட் ஆகுதுங்க, அந்த மாதிரி குளிருது. டே டைம் வந்து கரெக்டாக வந்து டக்குன்னு போயிடுது. ஸோ இதனாலே வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னடா காட்ட முடியுது, இன்றைக்கி பிளான் போட்டு கரெக்டாக ரீச் ஆக முடியல அப்படின்ற ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு போவோம். சேம் வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னீங்களா, இவர் தான். ஸோ இவர் வந்து பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ சேம் வந்து இப்போது நம்ம அந்த லேக்கு தான் போக போகிறோம், பெரிய லேக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு சார்ஜ் போட்டிருக்கேன், இந்த பவர் பேங்க் மட்டும் சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் ஃபுல்லானோடனே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்பி போயிட்டு என்னென்னு பார்ப்போம். சப்பாத்தி சூப்பராக இருந்துச்சு. சேம் வந்து ஒரு தால் மாதிரி கொடுத்தாங்க, அது வந்து சென்னா தால் ஏதோ சம்திங் சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ வெரி டேஸ்ட் தட் சென்னா தால் போயிட்டார், அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ஏன்னா இந்த சார்ஜ் மட்டும் ஏறினோடனே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இந்த பக்கம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குது. அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு வாங்க, அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு என்னன்னு பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ். எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த வழியாக நடப்போம். இப்போதாங்க கொஞ்சம் வெயிலாக இருக்குது. 2 நாளாக சரியான சில்லு தான், சில்லுன்னே இருந்துச்சு. மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்படி பார்க்க ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இந்த காஞ்ச இலை தானே. இந்த காட்டுக்குள்ளே நடக்கிற சுகமே தனிதான். இந்த பக்கம் ஏதோ லாரி நிற்கிது, அந்த பக்கம் போ. சூப்பராக இருக்குங்க வீடு, அழகாக இருக்குது. வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். நார்த் ஈஸ்ட் வரும்போது சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து டார்ஜிலிங் ஃபுல்லாக நீட்டாக தான் இருந்துச்சு. என்ன குளிர் தான் தாங்க முடியல, ஃபுல்லாக காடாக இருக்கனால. ஃபாரின் மாதிரி இருக்குது.
என்னடா அது அந்த பக்கம் ஆறு இருக்கோ, அந்த பக்கம் ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மரம். ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஆறு. Can I take a video? I'm a all India pedal lift yatra blogger. I'm gonna take a video. Thank you. Permission கேட்டேன், வேறு இல்லை. இந்த பக்கம் பூரா பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரிசப்ஷன் இங்கே வேலி போட்டிருக்காங்க. நான் இறங்கி போகலான் இருந்தேன். நல்லா இருக்குல்ல. வெல்கம் டு மோன்பாங் நேச்சர் ரெசார்ட். உட்கார்ற மாதிரி இருக்கு இடம். அங்கேயே இருக்கு, வாங்க போகலாம். ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெசார்ட். தெரியுதா? இந்த போது பாருங்க ஆறு. இந்த வழியாக போய் அங்கே போய் கலக்குது. நம்ம அங்கே தான் போகணும். தாடி கொஞ்சம் உட்காருவோமா? ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடும். சாப்பாடு செம்ம. இந்த தால் தான், அது என்னங்க, அது பருப்பு சாதம் மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னும் நான் நிறைய தூரம் போக போகிறோம். அந்த பூட்டான் அது கீழே எல்லாம் போகணும். அது கீழே போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம அருணாச்சல பிரதேஷ் அந்த சைடு போயிட்டோம்னா இது இருக்காங்க. இந்த சொல்ல மறந்துட்டேன். அருணாச்சல பிரதேஷ் சைடில் வந்து இந்த வேட்டையாடும் மக்கள், அப்புறம் இந்த பல பழங்குடிகள், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. என்ன சொல்கிறது, காட்டுவாசிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பழங்குடி மக்கள் மாதிரி அந்த அருணாச்சல பிரதேஷில் வாழ்கிற மக்கள் மாதிரி இருக்காங்க. ஸோ அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டைம் கிடைக்கும். நம்மகிட்ட டைம் நிறையா இருக்குது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி டயத்தில் வந்து மைக்கே தேவையில்லை. எனக்கு மேக்ஸிமம் மைக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. அது என்ன ஆகுதுன்னா, கழுத்தில் மாட்டும்போது டக்கு டக்குன்னு அப்பப்போ அவுந்து விழுந்துருது. சட்டை இட்டை அதுன்னு மாற்றும்போது, லிஃப்ட்டு கேட்டு போகும்போதெல்லாம் வந்து அவுந்து விழுந்துருது. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. பட் இப்போதெல்லாம் மைக்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரெசார்ட் அங்கே வரைக்கும் போகுதுங்க, பார்ப்போமா? ஹாய். இதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல. புனாய் நான் சல்ட்டா படுத்துருக்கு. போமா அதுக்கிட்ட. ஹை கிட்டி 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 ஓடிடுச்சு.
இந்த மரப்பலகையில் உட்கார மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. இது ஃபுல்லான்ட்டு டென்ட்டு போடுறாங்க. டென்ட்டு சூப்பராக இருக்குங்க. வைல்ட்னஸ் கேம்ப். இது கேம்ப் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மவுங்பேங்க் வைல்ட்னஸ் கேம்ப். சூப்பராக இருக்குல்ல. நம்ம டென்ட்டெல்லாம் பிரமாதமாக போட்டிருக்குங்க. மேலே குடம் மாதிரி பெரிய ஒரு மரம். भैया कैन आई शो द टेंट? हाँ போய் பார்க்கலாமான்னு கேட்டு பார்த்தேன். வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்கே. பெட்டு போட்டு சுவிட்சு போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. இதை கீழே வந்து பஞ்சு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க. மேலே டென்ட்டு இந்த மாதிரி தான் வாங்கணும். இனிமேல் வந்து வாங்கணும்னா இந்த மாதிரி தான் வாங்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ரெண்டு திக்னஸ் இருக்குது. இதில் போட்டு மூடி மேக் பண்ணுறது ஈஸின்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாக இருக்குது ஃபுல்லாக. அதுவும் வந்து இதோட மெயின் பாயிண்ட்டே வந்து பவர் உள்ளே இருக்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. சூப்பராக இருக்கும். மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் இதிலே அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கலாம். செம்மையாக இருக்குங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்லாம் இல்லை, சும்மா வந்தேன். நல்லா இருக்குது பார்க்க. சும்மா வந்து அங்கே உட்கார்றதுக்கு பதிலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா உட்காந்து இந்த பவர் பேங்க் சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்ட்டு சும்மா உட்கார்றதுக்குலாம் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க. நிறைய டென்ட் இருக்குது பாருங்க, வரிசையாக இருக்குது. என்ன பூதானா? பூன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க போ. ஸோ இப்போ நம்ம போயிட்டு வந்த இடம் அதுதான். சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ரோட்டோரம் ஃபுல்லாக இந்த மாதிரி வித்தியாசமான பூவாக இருக்குது பாருங்களேன். பூவே வித்தியாசமாக இருக்குது, தெரியுதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஆக்சுவலாக சிக்கிம் சவுத் சைட்லேயே ஏதோ வெஸ்ட் சைட்லேயே வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஷெவாக் வரும்போது இந்த 50 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம்ல ஒரு லாரியில், அப்போயே வந்து வெஸ்ட் பெங்கால் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்கோம். எலிஃபண்ட் கிராசிங். ஐயோ, இப்போ வரைக்கும் ஒன்றும் பயமாக இல்லை. இந்த எலிஃபண்ட் கிராசிங் போடும்போது தான் அடி வயத்தை லைட்டாக கலக்குது. பேக்ராட் மில்ஸ்டன் மிலிட்ரி ஏரியான்னு நினைக்கிறேன். வேற பறந்து ஃபேஸில் அடிக்கும். நல்லா இருக்குல்ல இந்த கிளாஸில், சூப்பராக இருக்கு.
டிக்கெட் போயிட்டு இருந்தேன்ல, டக்குன்னு வந்து ஒரு இடத்த பார்த்தேன், டக்குன்னு நிப்பாட்டிட்டேன். இந்த இடத்துக்குள்ளே தான் போக போகிறேன். பாருங்கள், இதுக்குள்ளே தான் போக போகிறேன். பாம்பு இம்பு ஏதாவது உள்ளே இருக்க போது. அப்பா இங்கே வர டக்குன்னு அந்த வியூ பார்த்தேன், டக்குன்னு இறங்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க வியூ. ஆனால் கீழேயும் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போகணும் போல். அப்பா ஆஹா, இங்கேருந்து எப்படி போகிறது? தண்டிடுவோமா? அப்பா வந்தாச்சுங்க. இங்கேருந்து வந்தோம். அப்பா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சார் நான் கீழேயும் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போகணும். பாம்பு இம்பு எதாவது இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரில. உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரில. அமைதியாக இருக்குங்க. பாருங்க, அங்கே ஓட்டை இருக்கு, உள்ள விழுந்தா அவ்வளோதான். பட் உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரில. உள்ளே போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாம் பார்த்தா எப்படி போகிறதுன்னு தெரில. ஒரு வழியாக வேறு வழியாக வரணுமா என்னன்னு தெரில. எனிவே வந்தாச்சு. பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன் உள்ளே இறங்கி. பட் உள்ளே எப்படி போகிறதுன்னு தான் தெரில. அனதர் வே ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்த வழியே போயிடுவோம். உள்ளே வந்துட்டேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. ஒரு வழியாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த வரும்போது கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த வீடெல்லாம் பாருங்களேன், சின்ன சின்னதாக அப்படியே தென்னை மரத்தோட சூப்பராக அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் தான் ரிவர் இருக்குது. ஸோ இந்த இதில் கடையில் வந்து ஒரு சின்ன டீயும் ஒரு சம்சா, அதுக்கப்புறம் வடைன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. நல்லாயிருக்கு, லைட்டாக இனிப்பாகவும் இருக்குது. நம்ம ஊர் உளுந்த வடை மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அது கூட ஒரு பெரிய, அது கூட கொஞ்சம் சட்னி மாதிரி கொடுத்து நல்லா இருக்குது. சாப்பிட்டு அப்படி கிளம்பலான்னு பார்க்க. பின்னாடி பாருங்களேன் தென்னை மரம்லாம் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி இது கேமராவில் காட்டுறேன். ஏதோ ஜெராசிக் வேர்ல்டில் இருக்கிற தென்னை மரமாக தானே இருக்குது. நேராக போனால் அந்த ஆறு வந்துடும். இந்த ஆறு பக்கம் தான் போயிட்டுருக்கேன் இந்த வழியாக.
போயினோம்னா அந்த ஆறு வந்துடும். அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் இந்த பக்கம் திரும்ப ரிட்டன் வரப்போகிறோம். ஏன்னா டென்ட்டு இங்கே தான் வந்து போடுற மாதிரி இருக்கா, டென்ட்டு இங்கே பக்கத்தில் நீட்டாக போடுற மாதிரி ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் போயிட்டு அதை போய் பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் இந்த பக்கம் வந்துடும். இல்லைன்னா அந்த பக்கமே வந்து ஏதாவது பிளேஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே டென்ட்டு போட்டு தங்கிடும். அவ்வளோ பெரிய ஆலமரங்க. கரெக்டாக வந்து 3:40 மணி. இப்பயே பாருங்களேன் சன்செட் ஆக போகுது. தெரியுதா இப்பயே சன்செட் ஆக போகுது. கரெக்டாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குலாம் நான் ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆறுக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த கலக்கிற ஏரி. ஸோ இங்கேருந்து காட்ட முடிஞ்சா காட்டுறேன். இந்த ஆறை காமிக்கிறேன், சின்ன ஒரு ஆறு மாதிரி இருக்கும் அதை காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த ஏரியை காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டன். ஆச்சுங்க ஆல்மோஸ்ட். இங்கே ஆக்சுவலாக இங்கே தான் வந்து இந்த மேப்பில் சைடில் போடுறேன் பாருங்கள், தண்ணி இருந்திருக்கு. அப்படியே இந்த ஆறு ஃபுல்லாக வந்து நேராக அங்கே தெரியுது பாருங்கள், பெரிய ஏரி மாதிரி, அங்கே போய் கலக்கும். ஸோ எதுக்கடா வந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஆறை பற்றி பேசுகிறான், அந்த ஏரி பற்றி பேசுகிறான், ஏரி கலக்கிறத பற்றி பேசுகிறான். ஸோ அதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ எதுக்குன்னா இதுக்கப்புறம் இப்போ இந்தியா வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடுத்து ஒரு பெரிய வ்ளாக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து காமிச்சாகணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் அந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் இதை காமிக்கிறேன் எதுக்கான்னு சொல்லிவிட்டு அந்த பிளானில் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அது இல்லாமல் வந்து என்னென்னா, இப்போது இங்கே காஞ்சிருக்குல்ல, இப்போ ஆக்சுவலாக வந்து தண்ணி ஓடிட்டுருக்குமா, ஆனால் இப்போ காஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சான், அதுக்கப்புறம் காஞ்சிருக்கு. அது இல்லாமல் வந்து என்னென்னா இங்கே ஃபுல்லாக வந்து இப்போ அந்த சிமெண்ட்டு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்துச்சான், போய் கலந்துக்கிட்டு இருந்துச்சா தண்ணி, மழை பெய்யும் போதெல்லாம் வந்து கலக்குமா. பட் இப்போது வந்து ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டு இதை இப்போ மாற்றிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஏன் கலக்குது, ஸோ எதனால் நான் வந்து இதை வந்து அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பெரிய ஆறு இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய இதில் வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த இமயமலை பக்கத்தில், லடாக்கில், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரில். ஸோ இந்த மாதிரி டயத்துலலாம் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இங்கே போய் கலக்கும் அங்கே போய் கலக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் சொல்கிறேன்னா கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது அடுத்தடுத்த பிளானில் நம்மளுக்கு வந்து நான் அது சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லுன்றீங்க, உங்கள் விலாகில் நல்லா பண்ணுறீங்க, பட் வந்து இன்ஃபர்மேஷன் இன்னும் சொல்ல பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதையும் சொல்கிறேன். பட் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு வச்சுக்கோங்க, நான் அடுத்தடுத்த விலாக் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த அங்கே போய் கலக்குதில்ல, ஸோ அது பக்கத்துலேயே இன்னொரு ஏரி, நம்ம இந்த வழியாக தான் போகணும். அடுத்த நாள் நம்ம இன்றைக்கி சூரியன் மறையிறதுக்குள்ளே இதை காமிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நான் அங்கே போய் ரீச் ஆயிடுவேன். அங்கே போய் பார்க்கும்போது அந்த பெரிய ஏரியா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி காமிக்கலாம், பட் வழி இருக்குது, பட் காட்டுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி தான் இருக்குது அந்த வழி. ஸோ அதனால தான் காட்ட முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருக்கனால உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு புரியும் நான் இதை வந்து எதுக்க சொல்கிறேன்றதை அடுத்தடுத்த பிளான் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நான் எதுக்கு சொல்கிறேன்ட்டு, தெரியும் போது உங்களுக்கு இந்த எதுக்காக சொல்கிறேன்றதை தெரியும். சேம் நம்ம வந்து பூட்டானும் போகிறோம். பூட்டானுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதை அடுத்தடுத்து பண்ணுவோம், சரிங்களா. பூட்டானும் நம்ம போவோம் கண்டிப்பாக. காசு இல்லாமல் நேபாளையே தாண்டிட்டோம், பூட்டானும் தாண்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாது. சேம் பாருங்கள், இங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து ஆக்சுவலாக வரும் தண்ணி, இப்படி வந்து இப்படி போகும். நல்ல வேலை சன்செட் ஆகிற முன்னாடியே காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சாச்சு. சேம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க, இப்போ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தனியாக ஆல் இந்தியா போயிட்டுருக்காரு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். தனியான்னு சொல்ல முடியாது, நிறைய பேரோட இன்ட்ராக்டிவ் பண்ணிக்கிட்டே தான் போகிறேன். பட்டு
பட் நான் மட்டும் இதை ட்ராவல் பண்ணுறனால உங்களுக்கு தனியாக பண்ணுற மாதிரி தெரியும். பட் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டே தான் போவேன். ட்ரெயின் போயிருப்பாங்க இந்த பக்கம். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த வீடு இருக்குல்ல, நம்ம காமிச்சில்ல தென்னை மரம் இருந்துச்சுல, அதுக்கு அப்படியே ஊடலை போகுது இந்த ட்ரெயின். காமிக்கலான்ட்டு இருந்தேன் அப்போயே. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னென்னா, இந்த நார்த் ஈஸ்டில் வந்து கடை வந்து உடனே மூடிடுறாங்க. எந்த கடையாக இருந்தாலும் சரி உடனே சன்செட் ஆகிறதுனால ஒரு 6:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி நைட்டு ஆயிரும்பா வேமா டே வந்து கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. சார்ஜ் ஏற்ற கொடுத்துருந்தேன், பவர் பேங்க் சார்ஜ் ஏற்ற கொடுத்துருந்தேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க ஏமா வந்துடுவே இல்லை அப்படின்னாங்க. ஏங்க ஏன் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டால், எப்போயுமே ரெகுலராக 6:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், மேக்ஸிமம் 6:30 தான், அதுக்கு முன்னாடிலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், நீங்கள் கொடுக்குறதுனால எங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வந்துச்சு. குட் மார்னிங். 239வது நாள். என்னடா ஏதோ ஒரு ரூமில் இருந்து காட்டுற, டென்ட்டில் இருந்து தானே தூங்குவேன், டென்ட்டு தானே உன்னோட வீடு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. சொல்கிறேன் என்னென்னு. என்னென்னங்க இப்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. என்னென்னா இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கரெக்டாக வந்து ஒரு சாரோட வீட்டில் இருக்கேன். இவர் வந்து இப்போது அந்த இங்கே இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற ஃபேமிலி சொந்தவர். என்ன ஆச்சுன்னா, நேற்று வந்து இந்த டென்ட்டு போட்டிருந்தேன்ல, எப்போ எவ்ரிடே நான் வந்து டென்ட் போட்டு தங்குவேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் அந்த டென்ட்டில் வந்து நான் அப்புறமா காமிக்கிறேன், இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னென்னா, அந்த டென்ட்டில் நம்ம வந்து இந்த ஒரு கோப்பம் உள்ள ஒன்று, அது வந்து உள்ளே வந்து அந்த வயராக இல்லை இந்த நூலான்னு தெரில, அது பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அந்த டென்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல என்னால். ஸோ 2 சைடு அந்த கம்பி போட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டென்ட் போடுவோம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருப்பேன், தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டென்ட் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அந்த நூல் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னே தெரில. அது எப்படி வந்து நான் வந்து திரும்ப சர்வீஸ் நானே பண்ணி பார்த்தேன், அது பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ சார் அதுக்கப்புறம் வந்து காரில் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுங்கள், நாளைக்கு மார்னிங் நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு சார் கூட வந்து நேற்று நைட்டு வந்து அவரை கெஸ்ட் ரூமில் வந்து தங்க வச்சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்டு இந்த இதான் கெஸ்ட் ரூம். ஸோ இங்கே தான் தங்கியிருந்தேன். தங்கி முடிச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஒரு டீ சாப்பிட போகிறேன். டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு எனக்காக. ஸோ சாப்பிட்டுட்டு பக்கத்தில் நிறைய விஷயம் இருக்குது, உங்களை காட்டுறேன். முடிச்சுட்டு அவர் நேரம் வந்து வெளியில் போயிட்டு இந்த டென்ட்டு என்னாச்சுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். சேம் சர்வீஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சேம் வந்து அந்த ஆற்றுக்கு போயிட்டு என்ன பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஓகே, இதுதான் சொல்லலான்றது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டென்ட் என்னாச்சுன்னா இந்த மாதிரி தனியாக வந்துருச்சு. ஸோ இதான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்றேன். ஃபுல்லாக தனித்தனியாக பிஞ்சு 2-3 அந்த கம்பியெல்லாம் 2-3 தனித்தனியாக வந்துருச்சு. ஸோ இதான் சர்வீஸ் பண்ணணும், இந்த தனியாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதான் சர்வீஸ் பண்ணணும். ஸோ குளிச்சு முடிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னொரு விஷயம் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். என்னென்னா, இப்போது நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்கார்ல, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கார்ல, ஸோ அவர் வந்து ட்ரைபல் பீப்புள், இங்கே நார்த் ஈஸ்டில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள் நல்லா படித்து முன்னேறி இப்போ எவ்வளோ பெரிய இடம் மாதிரி வாங்கி செட்டில் ஆகிருக்காரு. ஸோ அவங்க பொண்ணுக்கிட்ட இப்போ நான் பேசினேன், அவங்க நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக நல்லா பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டேன், ட்ரைபல் பீப்புள்றீங்க எவ்வளோ அசால்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இப்போ படித்து முன்னேறி வரோம் அப்படின்னு கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, எனிவே இங்கே இந்த ரூமில் தான் தூங்கியிருந்தேன், பேக் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே நம்ம கிளம்புவோம். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, நம்ம அப்படியே கிளம்புறோம், வாங்க. ஓகே சார், அப்படியே நம்மளை ரோட்டில் விட்டுறாராம். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்ப அப்படிதான். நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஸோ அதெல்லாம் இது டீ கார்டன். யா,
டீ கார்டன் இதில் ஃபுல்லாக. சேம் வந்து ப்ரோ வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சுருந்தாரு. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு பார்த்தேன். எப்படி போகுது பாருங்க ரோட்டில், சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்க போகலாம். यो के नाम त्यो बाग्राकोट ஃபுல் ஸ்ட்ரைட் ரோடு. फुल அங்கே வந்துகிட்டு இருக்கோம்ல, இது இந்த ரோடு வந்து சைனா பார்டர். फर्स्ट वो ले जाएगा उधर में चाइना बॉर्डर. ஓ சைனா பார்டர் மிலிட்ரி டேங்க் ஆல். ஓ மிலிட்ரி டேங்க் எல்லாமே வந்து இந்த வழியாக போகுமா? चाइना बॉर्डर. ஆனால் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, என்னன்னு தெரியல. க்ளோஸ் ஆகிருக்கா அந்த இது இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இந்த பக்கம் தான் போகுன்றாரு. ஆமாங்க லாஸ்ட் வரைக்கும் போகுது. ஓகே ஓகே ஓகே. ஓகே தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கைண்ட். தேங்க்யூ சார். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் திங். ஸோ இவ்வளோ தூரம் அனுப்பிட்டு கொடுத்துருக்காரு. மால் பஜார் வந்து மால் பஜார்னு ஆக்சுவலாக மால் பஜார்னு ஒரு பஜார் இருக்குங்க. அங்கே போயிட்டோம்னா இந்த டென்ட்டை வந்து ரிப்பேர் பண்ணலான்றாங்க. அது இங்கேருந்து கரெக்டாக வந்து 15 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. போயிட்டு டென்ட்டு பற்றி விசாரிச்சுட்டு ரிப்பேர் பண்ண முடிஞ்சா ரிப்பேர் பண்ணிவிட்டு, இல்லைனா புது கம்பி எதாவது வாங்க முடிஞ்சால் அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்துன்னு போயிட்டுருக்க வேண்டியதான். ஆனால் காலையில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பழம் கொடுத்துருக்காரு பாரு. இதான் வந்து என்னடா அப்படி பார்த்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி வாங்க போகலாம். சரியான வெயில் அடிக்குது, அதனால் இந்த இதை எடுத்துட்டேன். இன்னொரு ஆற்றுக்கு வந்திருக்கேன் பாருங்கள். சேம் இங்கேயே தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் போகுது. மால் பஜார் போயிட்டுருக்கேன். மால் பஜார் இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் இருக்கான். ஸோ போயிட்டோம்னா இந்த டென்ட்டை சரி பண்ணிடலாம். அதுதான் பெரிய பிரச்சனை, நைட் தங்கணும். ஸோ டென்ட் இருந்தால் பிரச்சனையே இருக்காது. சரி வாங்க போகலாம். மால் பஜார் 12 கிலோமீட்டர் தாங்க மால் பஜார். மால் பஜார் இருக்குது பாருங்கள், 12 கிலோமீட்டர் தான் அங்கே இருக்குது, போயிடலாம். அப்பா 12 கிலோமீட்டர் தாங்க. பேசாமல் நடந்துடலான்னு பார்க்குறேன். அப்படியே இந்த இயற்கை காட்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே இது பார்த்துக்கிட்டே நடந்தால் போயிடலாம். பார்த்த வரைக்கும் ஃபுல்லாமே தேயிலை தாங்க வருது. பா இப்படி நடக்கிறதே சூப்பராக இருக்குது. சைடில் 2 பக்கம் மரம், அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து தேயிலை. ஆஹா இங்கே பாருங்க, இங்கேருந்தோ வருது, இந்த பக்கத்தில் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். வால்பேப்பர் மாதிரி இருக்குது பார்க்க. ஏங்க இங்கே தேங்கி இருக்கு, சூப்பராக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஃபுல்லாக இதுக்கு தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேங்க. இந்த இதுக்கு தேயிலைக்கு தண்ணி போதா இல்லை சும்மா பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. குளிக்கணும் போல் ஆசையாக இருக்கு. ஆனால் குளிச்சிட்டேன் காலையில். கசகசன்னு இருக்கு, கசகசன்னு இருக்கு. குளிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி அமையாது. இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது.
அடிக்குது. பறிக்கிறாங்க பாருங்க தேயிலை. ஃபுல்லாக வந்து தேயிலை தான். உள்ள வரைக்கும் போகுது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஹையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வியூவே. அப்பா சூப்பராக இருக்குது. அதான் சொல்லியிருந்தேன்ல, உள்ள வரைக்கும் போகுது அப்படியே. அதை கூப்பிட்றாங்க. சும்மாவை சொன்னாங்க பயணம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு. பாரு நல்லா எடுக்கிறாங்க பாருங்க வரிசையாக. இங்கேயும் வந்து ஆர்மி வேன் போயிட்டுருக்கு, வரிசையாக போகுது. நிறைய பேர் வந்து நம்மளை கை காடு காமிச்சே போகிறாங்க. ஃபுல்லாக வந்து அவங்களும் ட்ராவல் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்து சரி பண்ணியாச்சுங்க. அந்த டென்ட்டை வந்து அந்த பிரதரை தான் வந்து சரி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ சேம் வந்து பேக்கும் தச்சு முடிச்சாச்சுங்க. பேக் வந்து கிழிஞ்சு இருந்துச்சாங்க. இப்போ இது ஏதாவது வெயிட் வச்சா வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்ல வேலையாக வந்து பிரதர் வந்து எனக்கு எதுவுமே பார்க்காம நீட்டாக தான். தேங்க்யூ. குட் மார்னிங்க. ஸோ இன்றைக்கி 240வது நாள். கரெக்டாக வந்து பெட்ரோல் பங்கில் வந்து கடைசியாக வந்து இந்த பேகு அந்த டென்ட்டு சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பெட்ரோல் பங்கில் தங்கினேன். தங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நேபாள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தனை வந்து நம்மளை காரில் லிஃப்ட் கொடுத்துருந்தாரு. நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ அந்த காரில் லிஃப்ட் கொடுத்தவர் இன்றைக்கி வந்து கூப்பிட்ருக்காரு. பூட்டான் பக்கத்தில் தான் அவர் வீடு இருக்கான். அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. வாங்க ப்ரோ, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீடா என்னன்னு தெரில, இன்வைட் பண்ணியிருக்காரு லொக்கேஷன் ஷேர் பண்ணி. ஸோ போய் பார்ப்போம். இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட் நாள் போய் பார்ப்போம். 240வது நாள் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம vlog கண்டினியூ பண்ணுவோம். காலையில் செம்மையாக பசிக்குது. இருக்கிற ஒரே ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். Okay, thank you so much, bro. ஸ்டாலன் அப்படின்றவர் இங்கே நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து கிரியேட்டர்ல ஸ்மால் கிரியேட்டர் ரீல்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராமில். ஸோ ஒரு லிஃப்ட் கொடுத்தாரு. சேம் வந்து என்னைய வீடியோ எடுத்தார். எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, என்ன விவரம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். அவர் போக்கு திஸ்
And I think northeast side very good people I see. You may meet some good people. Yeah. Okay, best of luck and safe journey. Yeah, okay. வெல்கம் டு நகர்கட்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் போகணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஆனால் வந்து பின்னாடி ஃபுல்லாக வந்து வைல்டு லைஃப் தாங்க, ஃபுல்லாக வைல்டு லைஃப் தான், அதாவது காடு தான். அதனால தான் லிஃப்ட் கேட்டு உடனே வந்துட்டேன். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் போகணும். இன்னும் இங்கேருந்து ஒரு அவர் லொக்கேஷனுக்கு 20 to 30 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம். இது ஒரு வில்லேஜுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். கண்ணாடி போட்டால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பசேன்னு இந்த நகர்கட்டா. ஓகே, லிஃப்ட் கேட்டு போக வேண்டியதான், வேமா டைம் ஆயிடுச்சு. அந்த பாலம் வழியாக போயிட்டுருந்தேன். டக்குன்னு வந்து என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு, அதை காமிக்கலான்னு சொல்லிட்டேன். என்னென்னா, இந்த வழியாக வந்து தண்ணி இதாகி அங்கே போயிட்டுருக்கு, மற்ற வழியாகவும் வருது. பட் இந்த வழியாக வந்து இந்த மண் இதாகுது பாருங்கள், அப்படியே ஊற்று தண்ணி ஊறி வருது. எப்படி இருக்கு பாருங்கள், தெரியுதா? லைட்டாக குடிச்சு பார்த்தேன், பியூர் வாட்டர் தான். அங்கேருந்து ஆக்சுவலாக வருது, பட் இங்கேருந்து மேக்ஸிமம் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே குழம்பு மாதிரி கொதிக்குது. அந்த காட்டுக்குள்ளே இருந்து அப்படியே வரும்போது இப்போது நீங்கள் பார்க்குறது தான் வந்து டயானா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பிரிட்ஜ் இருக்கான். அது வந்து இன்னொரு டயானா பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து ஒரிஜினல் டயானா பிரிட்ஜுன்றாங்க. ஃபுல்லாக தண்ணியாக இருக்குமா? இப்போ இல்லையா, என்னன்னு தெரில. வின்டர் சீசனில் தண்ணி இல்லாமல் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு இருக்கான் பாருங்கள் நிறைய பேர். நல்ல தண்ணின்றாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க டேஸ்ட்டு. ஓகே, அங்கே வரையும் போய் ஃபுல்லாக காடு தாங்க. இது ஃபுல்லாக சேம் வந்து ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. ஸ்ட்ரெயிட்டாக பினாகுரி போயிட வேண்டியதான். 7 கிலோமீட்டர் தான். தேங்க்யூ ஸோ மச் பையா, வெரி தேங்க்ஸ். போயிட்டு அங்கே போயிட்டு இறங்கிட்டு பிரதரை கால் பண்ண வேண்டியதான். அவர் வந்தவுடனே அப்படியே அவர் கூட சேர்ந்து போக வேண்டியதான். ஓகே, இன்றைக்கி நாள் கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்துட வேண்டியதான். சைடில் ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் வந்து இந்த தேயிலையாக தான் இருக்குது. இந்த பினாகுரி சேம் வந்து இந்த போட்டான் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து தேயிலை தான்.
இந்த டீ தான். சூப்பர் பிளாகர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், நம்ம பார்த்த மாதிரி தேயிலையாக தான் இருக்குது. பார்க்கவும் அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க அந்த இது டார்ஜிலிங்கில் வந்து நான் குளிர் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட்டு கிடைக்காம வழி மாறி போய் மேப் தப்பு காட்டி, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் வந்து சிக்கிமில் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி, சிக்கிமில் உடனே இருட்டி அந்த ஓனாயெல்லாம் வந்து ஊழையிடுறது, ஓனாயா நரியெல்லாம் ஊழையிடுறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட் ஆகி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி அதுக்கப்புறம் எங்கடா போகிறோன்னு தெரியாமல் அந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் வந்து டென்ட்டு வந்து இந்த உடஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் வந்து டென்ட்டு வந்து உடஞ்சதை பார்த்துருப்பீங்க. அதை சர்வீஸ் பண்ணேன். ஸோ சர்வீஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கை தச்சு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா ஒரு இது கான்ஃபிடென்ஷியல் ஜேம் டிரைவ் படம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். தனி ஒரு ஒன்றில் வந்து இந்த கேம்பில் வந்து எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கேன். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், இன்றைக்கி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரூமில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து இங்கே தான் நான் இருக்கேன். ஸோ இங்கே ஏன் இருக்கேன், எதனால் இருக்கேன், ஸோ என்ன விஷயத்துக்காக இங்கே இருக்கேன்றதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து ஷார்ட்ஸாக நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட்டும் பண்ணுறீங்க. நான் அதுக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணவும் பார்க்குறேன். சேம் வீடியோலையும் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். சேம் இந்த vlog எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, உங்கள் வியூ என்ன, சேம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக கொண்டு போகிறேன் நான் சேனலை அப்படின்றத சொல்லுங்கள். சேம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். சேம் வந்து அடுத்தடுத்த சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறதுக்கான வழியை அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன் கரெக்டாக பார்ப்போம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறத வச்சு நான் வந்து இந்த சேனலை மாற்றிக்கலான் இருக்கேன். சேம் வந்து நம்ம பூட்டானும் அடுத்து நெக்ஸ்ட்டு போக போகிறோம். பூட்டானும் போயிட்டு அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கவர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.